ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும்னா நம்ம நாள் நட்சத்திரம் பார்ப்போம். இதுவே நமக்கு தெரிஞ்ச யாராச்சும் சொந்தக்காரங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம திதியை தான் பார்ப்போம். ஆனால் திதி மட்டும் பார்த்தா பத்தாது, அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா பஞ்சமி திதியில் ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்கன்னா அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரீனாவோட அப்பாவுக்கும் அவரோட சிப்ளிங்ஸுக்கும் சொத்து பிரச்சனை இருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, ரீனாவோட அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவர் படித்து முடிச்சுட்டு வேலை கிடச்சிருச்சு. நார்த் இந்தியா பக்கம் போயிட்டு அவர் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் ரீனாவோட தாத்தா பாட்டியெல்லாம் ரொம்ப வறுமையில் தான் இருந்திருக்காங்க. அவங்களோட குழந்தைங்களை கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சுருந்துருக்காங்க. அதில் அவங்க அப்பா மட்டும்தான் நல்லா படித்து வேலைக்கு போயிருக்காரு. அவங்க சித்தப்பா வந்து அந்த அளவுக்கு படிப்பே அவருக்கு வரலையா. வராமல் அந்த ஊர்லேயே தான் அவர் ஏதோ தொழில் பண்ணுறா அப்படின்ட்டு சுற்றிட்டு இருந்திருக்காரு. ரீனாவோட அப்பா சம்பாரிச்ச காசில் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து மாதம் மாதம் இவங்க தாத்தா பாட்டிக்கு அனுப்பிச்சிருக்காரு. ரீனாவோட அப்பாவுக்கு என்ன, எல்லா பிள்ளைங்களுக்கும் இருக்கிற ஒரு எண்ணம் தானே, நம்மளோட ஃபேமிலியை வந்து எக்கனாமிக்கில் நல்லா ஒரு ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு வரணும், நல்ல நிலைமைக்கு நம்ம வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து அவங்க தாத்தா பாட்டிக்கு நிறைய காசு அவர் அனுப்பிச்சிருக்காரு. அவங்க தாத்தாவும் தன் பையன் அனுப்புற காசுல அந்த ஊர்லயே நிறைய நிலங்கள் எல்லாம் வாங்கி வச்சிருந்திருக்காரு. இங்க ஒரு பாயிண்ட் என்னன்னா, அங்க வாங்கின நிலம் எல்லாமே அந்த தாத்தா அவர் பேர்ல வாங்கியிருக்காரு. ஸோ அந்த தாத்தா செத்து போனதுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியில இந்த 3 பேருக்குமே, ரீனாவோட அப்பா, சித்தப்பா, அத்தை 3 பேருக்குமே சொத்துல வந்து பங்கு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட ரீனாவோட அப்பாவுக்கு இது ஒரு ப்ராப்ளமாவே அவர் கன்சிடர் பண்ணவே இல்லை. அவர் மாசம் மாசம் அவங்க ரீனாவோட தாத்தாவுக்கு காசு அனுப்பிச்சிட்டு தான் இருந்திருக்காரு. இந்த சித்தப்பாவுக்கு சில வருஷங்கள் என்ன தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, இந்த சொத்து வந்து பிரியும் போது நமக்கு ஒரு ஷேர் தான் அதுல இருந்து கிடைக்கும். ஆனால் நம்ம பேர்லேயே எதுவுமே இல்லையே. அண்ணனுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை இருக்குது, இந்த ஊரில் வாங்கி வச்சிருக்க மாதிரி வேறு எந்த ஊரில் நிலம் வாங்கி வச்சுருப்பாருன்னு தெரில. அவங்க ஒய்ஃப் அண்ணி ஒரு பக்கம் கூட வாங்கியிருந்துருக்கலாம். நம்மளோட லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், படிப்பும் சரியா இல்லை, வேலையும் சரியா இல்லை, நம்ம பேரில் நிறைய சொத்து வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு உடந்தையா ரீனாவோட அத்தையும் இருந்திருக்காங்க. ரீனாவோட சித்தப்பாவும் அத்தையும் சேர்ந்து அவங்க பேரில் நிறைய நிலங்களை வாங்கி வச்சுட்டாங்க. ஒரு கட்டத்தில் ரீனாவோட தாத்தா வந்து செத்து போகும்போது தான் இந்த விஷயம் ரீனாவோட அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கு. சொந்த ஊருக்கு வந்து சொத்தெல்லாம் பிரிக்கும் போது தான் அந்த ஊருக்காரங்கெல்லாம் வந்து ரீனாவோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் நடந்திருக்குப்பா அப்படின்னு. இதை கேட்கவும் ரீனாவோட அத்தை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ ஏன் பொம்பளை பிள்ளை கூட என்ன நீ வந்து சண்டை போட வர, நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன், எனக்கு கொடுத்த சீரா நீ நினச்சிக்கோ, அப்பா வந்து ஆசைப்பட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு நீ நினச்சிக்கோ, என்கிட்டலாம் வராத, போயும் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சண்டைக்கு வரிய சொத்துன்னு போ அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை வந்து அந்த ஷீல்ட்டை பிடிச்சிடுறாங்க. இவங்க சித்தப்பா வந்து டைரெக்டாகவே ஃபேஸ் டு ஃபேஸ் எப்படி சண்டை போடுறாரு அப்படின்னா, நீ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் இருக்க, எவ்வளோ சம்பாதிப்ப, இப்போவே உனக்கு நிறைய காசு வரும், உனக்கு பென்ஷன்லாம் கூட வரும், ஆனால் எனக்கெல்லாம் அப்படியா, அதனால நான் வேணும் தான் என் பேரில் வாங்கினேன், நான் என் குடும்பத்தை பார்க்க வேண்டாமா, இந்த சொத்தெல்லாம் உனக்குலாம் தர முடியாது போன்னு சொல்லி சண்டை போட்டார். இந்த இன்சிடெண்ட்ல இருந்து இந்த 3 பேருக்கூடையுமே எந்த ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியல. எஸ்பெஷலி ரீனாவோட அப்பா வந்து அவங்க சித்தப்பா கூடயும் அத்தை கூடயும் பேசுறதே கிடையாது. ஆனால் எப்படின்னா, ஃபேமிலியில் வர ஒரு மேஜர் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, அதுக்கு வந்து இந்த 3 பேருமே வந்து அட்டன்லாம் பண்ணுவாங்களா, ஆனால் யார் கூட பேசிக்க மாட்டாங்களாம். ஆனால் இவங்களோட குழந்தைங்க 3 பேரோட குழந்தைங்க வந்து நல்லா தான் பழகிட்டு இருந்திருக்காங்க. இவங்க அப்பாவுக்கு கூட, ரீனாவோட அப்பாவுக்கும் சித்தப்பா பிள்ளைங்களெல்லாம் பிடிக்குமா, அத்தை பிள்ளைங்களையும் பிடிக்குமா. அதே மாதிரி தான் அவங்க அத்தைக்கும் சரி சித்தப்பாவுக்கும் சரி ரீனாவையும் அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே பிடிக்கும். இப்படி இருக்கும்போது ரீனா அவங்களோட கல்யாணத்தில் தான் அவங்க சித்தப்பா சித்தியெல்லாம் லாஸ்ட்டாக மீட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யாரையுமே அவங்க பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆஃப்டர் மேரேஜ் ரீனா வந்து பெங்களூரில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ ரீனா வந்து வெல் செட்டில்டாக இருக்காங்க. ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கேட்டட் கம்யூனிட்டியில் வில்லா வீட்டில் இருக்கிறாங்க அவங்க. இவங்க வீட்டுக்கு 2 பக்கத்தில் இருக்க வீடுமே ஹிந்திக்காரவங்க தான். ஸோ அவங்க தமிழ் பேசி கேட்குறதெல்லாம் ரொம்ப ரேராக தான் இருக்குது ரீனாவுக்கு. 2022 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு நாள் சாயங்காலம் ரீனா அவங்க வீட்டு கார்டனில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க செடிக்கு. ரீனாவுக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால தோட்டத்தில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி வந்து சண்டே, ஆனாலும் கூட ரீனா மட்டும் தனியாக தான் இருக்காங்க. ஏன்னா ரீனாவோட பொண்ணுக்கு வந்து பியானோ கிளாஸ் இருக்கிறதுனால அவங்க பொண்ணை வந்து பியானோ கிளாஸில் விடுறதுக்கு ரீனாவோட ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் தனியாக இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்களுக்கு ரீனா அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குது. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இதை வந்து அவங்களோட சித்தப்பாவோட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. என்னை மன்னிச்சிடுமா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சித்தப்பா சொல்லும்போது இவங்க வாயை திறந்தே வந்து சித்தப்பா நீங்களா அப்படின்னு கேட்டுடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறாங்க, இது எதுவுமே அவங்க காதில் அந்த சத்தமெல்லாம் கேட்கவே இல்லை. இது வந்து ஆடிட்டரி ஹாலுசினேஷனும் கிடையாது. இவங்க மனசுக்குள்ளே வந்து சித்தப்பா பேசுகிறது டெலிபதி மாதிரி இவங்களுக்கு கேட்குது.
இவங்க சித்தப்பா கண்டினியூ பண்ணி என்ன கேட்குறாருன்னா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறாரு. அதுக்கு இவங்க மனசுக்குள்ளே என்ன ரீனா நினைக்கிறாங்கன்னா, நான் என்ன சித்தப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், என்கிட்ட வந்து கேட்குறீங்க, உங்களோட குழந்தைங்ககிட்டயே நீங்கள் கேட்கலாம் ஹெல்ப் எதாவது வேணும்னா, இல்லை உங்கள் அண்ணங்கிட்ட கேட்கலாம், அதாவது ரீனாவோட அப்பா கிட்ட நீங்கள் வந்து அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், இல்லை உங்களோட தங்கச்சி அத்தை கிட்ட கேட்கலாம், என்கிட்ட வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்களே நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ அவங்க சித்தப்பா சொல்கிறாரு, எனக்கு வந்து வேறு யாருக்கிட்டேயும் வந்து காண்டாக்ட் பண்ண முடியல, நான் சொல்கிறது யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, என் கூட ஒன்றால் மட்டும் தான் பேச முடியுது, அதனால தான் உன்ட்ட நான் வந்திருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுமா ப்ளீஸ் அப்படிங்கிறாரு அவங்க சித்தப்பா. ரீனா என்ன நினைக்கிறாங்கன்னா, சித்தப்பா வந்து செத்து போயிட்டார் போல இருக்கு, அவர் ஆவியை வந்து நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பயம் வந்துருச்சு ரீனாவுக்கு. பயம் வந்துடுவோம் அவங்க தோட்டத்தை விட்டுட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஐயோ சித்தப்பா வந்து செத்து போயிட்டார் போல இருக்கு, பேய் தான் வந்து நம்மகிட்ட பேசுது, நம்ம அது கூடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போவே இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, சே நல்லா இருக்க மனுஷனை நம்ம செத்து போயிட்டாருன்னு நினைக்கிறோம், நம்ம ஏதோ ஒரு கற்பனையில் என்னமோ நினச்சிட்டு இருக்கோம், ஒருவேளை அந்த சித்தப்பா சாகாமல் உயிரோடு இருக்காரு அப்படின்னா நம்ம நினைக்கிறது தப்பு இல்லை, என்ன நடந்திருந்தாலும் சரி இப்போத்துலேருந்து இதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து டிவியை போட்டு வால்யூம் நல்லா ஃபுல் வால்யூம் வச்சு பாட்டு கேட்டு இந்த இன்சிடென்ட்லேருந்து மைண்டை வந்து டைவர்ட் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை அவங்க சித்தப்பா கிட்ட இருந்து, அப்படியே அது ஸ்டாப் ஆயிடுது. ஒரு 2 hours அந்த மாதிரி கழிச்சுட்டு அவங்க பொண்ணு ஹஸ்பண்ட்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் யாருக்கிட்டையும் வந்து ரீனா நடந்த இன்சிடென்ட்டை பற்றி ஷேர் பண்ணிக்கவே இல்லை. அன்னைக்கு நைட்டு ரீனா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டெய்லியுமே அம்மா அப்பா கூட ஃபோன் பண்ணி பேசுறது தானே யூஷுவல் திங் இது. அந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஈவினிங் நடந்த இன்சிடென்ட்டை பற்றி விவரித்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. அவங்க அம்மா ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, நீ என்ன கனவு கண்டியா அப்படின்றாங்க. அம்மா அது கனவு இல்லைம்மா, நான் தோட்டத்தில் நின்றுட்டு இருந்தேன், உண்மையிலேயே சித்தப்பா வந்து என்கிட்ட பேசினாரு அப்படின்னு. நீ பெங்களூரில் இருக்கன்னு கூட தெரியாது உங்கள் சித்தப்பாவுக்கு, அது உன் அட்ரஸ் கண்டுபிடிச்சி உன் வீட்டுக்கு வந்து பேசுகிறாரா, நீ கனவு கண்டிருக்கடி அப்படின்றாங்க அவங்க அம்மா. அம்மா அது கனவு இல்லைம்மா, அது ஒரிஜினல் தான், அவர் என்கிட்ட பேசினாரு, அது வந்து எனக்கு டெலிபதியில் கேட்டுச்சு அப்படின்னும் போதும் அவங்க அம்மாவுக்கு இதை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது எல்லாமே உன்னோட கனவு தான், இல்லை நீ உளறியான்னு எனக்கு தெரியல, அடி எவடிவ அப்படின்றாங்க. இப்போ ரீனா என்ன கேட்குறாங்கன்னா, சித்தப்பா வந்து உயிரோடு தானமா இருக்காரு, அவர் செத்து எதுவும் போகலையே அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, செத்து போயிருந்தானா நமக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நல்லா இருக்க மனுஷனை நீ ஏண்டி கொள்கிற, சும்மா நீ ஏதோ ஒரு கற்பனை வந்திருக்கோம், ஏதாவது படம் பார்த்துருப்ப உனக்கு தோணியிருக்கோம் விட்றீ அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக பேசிவிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அன்றைக்கி மறுநாள், அதாவது ஜூலை 2022, டேட்டு வந்து 18, அந்த மண்டே அன்னைக்கு காலையில் ஒரு 8:30 போல் அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணியிருந்துருக்காங்க. ரீனாவுக்கு வந்து தெரியும் காலையில் வந்து பரபரப்பாக இருக்கும், அம்மா வந்து இந்த டைமில் ஃபோன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ரீனாவுக்கு தெரிஞ்சதுனால அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அம்மா எதுக்கு இவ்வளோ காலையிலே ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து பேசினா அவங்க அம்மா வந்து அப்படியே கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. என்னடி பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாளா, மாப்பிள்ளை வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ரீனா சொல்கிறாங்க, பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாமா, அவர் தான் கிளம்பிட்டு இருக்காரு, இன்னொரு 10 நிமிஷம் அவர் கிளம்பிடுவார், நீ வழக்கமாக அப்படி காலை நேரத்தில் நான் ரொம்ப பரபரப்பாக இருப்பேன்னு சொல்லி நீ ஃபோன் பண்ணவே மாட்டியே, நீ என்ன இன்னைக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னவும், இல்லை நேற்று நைட்டு நீ பேசிகிட்டு இருந்தியே உங்கள் சித்தப்பாவை பற்றி, அதை பற்றி கேட்க தான் நான் ஃபோன் பண்ணேன், சரி நீ வச்சிருப்போ தான் அவர் மாப்பிள்ளை வந்து ஆஃபீஸ் போட்டோம் நான் அப்புறம் பேசுகிறேன்ட்டு அவங்க அம்மா அப்படியே இழுத்து பேசுகிறாங்க. இது கேட்கவும் ரீனாவுக்கு ரொம்ப அப்படியே ஆத்திரமாக வருது. ஏம்மா நான் இந்த பரபரப்பில் நீ ஃபோன் பண்ணியிருந்துருக்கவே மாட்டேன், இதுவே மீறி நீ ஃபோன் பண்ணுறேன்னா ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லாமல் நீ எல்லாம் ஃபோன் பண்ண மாட்டேன், இப்போ எனக்கு மூளையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, எனக்கு க்யூரியஸாக இருக்குது, நீ என்ன விஷயம்னு சொல்லாமல் ஃபோனை வைக்கக்கூடாது, அவர் ஆஃபீஸ் போட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கதை கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, ரீனாவோட அம்மா, நீ நேற்று ஃபோன் பண்ணி என்னென்னமோ சொன்னாடியே எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, ஆனால் இன்றைக்கி காலையில் வந்து இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் வந்துச்சு, உங்கள் சித்தப்பா வந்து இறந்து போயிட்டாரா அப்படின்னவும் ரீனாவுக்கு ஷாக்காக இருக்குது. எப்போம்மா செத்து போயிட்டாரு அப்படின்னா, இன்றைக்கி காலையில் தான் ஒரு 7:30 மணி போல் அவர் செத்து போயிருக்காரு, நானும் அதை தான் உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், நீ கனவு கண்டியா, சித்தப்பா சாறு மாதிரி கனவு கண்டியா, அது இன்னைக்கு பழிச்சிருச்சோ அப்படின்னு. அப்போ வந்து ரீனா சொல்கிறாங்க, அம்மா அது கனவு கிடையாதுமா, நான் உண்மையிலேயே நின்றுட்டு இருந்தேன், நேற்று ஈவினிங் வந்து தோட்டத்தில் நின்றுட்டு இருந்தேன், செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அப்போ சித்தப்பா வந்து என்கிட்ட பேசினாரு, இது எதுவுமே கனவு இல்லை, ரியலாக நடந்தது தான், நான் நினச்சிட்டேன் நேற்றே சித்தப்பா செத்து போயிட்டார் போல இருக்குன்னு நான் நினச்சேன், அப்புறம் உயிரோடு இருக்கவரையே சாவடிப்பானே நான் அதை வந்து கடந்து வந்துட்டேன், இப்போ நீ சொல்கிறது கேட்க எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு இருக்காங்க ரீனா. அப்போ அவங்க அம்மா, ரீனாவோட அம்மா வந்து அவங்க சித்தப்பாவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, அவங்க சித்தப்பாவுக்கு கொரோனா வந்திருக்கு, வந்து சரியாகவும் போயிடுச்சு, க்யூரும் ஆயிடுச்சு, ஆனால் சரியானதுக்கு அப்புறமேட்டு இவருக்கு சரியான பசி இல்லாமல் இருந்திருக்கு, அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் லூஸ் மோஷன் மாதிரி ஆகியிருந்திருக்கு, அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்தா கொரோனா வந்து இல்லை, நெகட்டிவ், அது வந்து க்யூர் ஆகிட்டார், நல்லா தான் இருந்திருக்காரு. சரி ட்ரிப்ஸ் போட்டுக்கலாம், ஒரு 2-3 நாள் வந்து நீங்கள் அட்மிட் பண்ணுங்க ஹாஸ்பிட்டலில், எனர்ஜிக்கு வந்து ட்ரிப்ஸ் போட்டுட்டு டேப்லெட் அந்த மாதிரிலாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ வந்து விசிட்டிங் ஹவர்ஸ் இருக்குமா, சாயங்காலமும் காலையிலையும் போய் பார்க்கலாம்.
வந்து 2 நாளுக்கு போய் பார்த்துருந்துருக்காங்க. 3வது நாள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க சித்தப்பா வந்து நல்லா தான் இருந்திருக்காரு. சண்டே ஈவினிங் ரீனா சொன்ன நேரத்துலலாம் அவர் நல்லா தான் இருந்திருப்பார். அந்நேரத்தில் போய் பார்க்கல யாரும். ஒருவேளை அவர் தூங்கிட்டு இருந்திருப்பாரா, எப்படி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு. அன்றைக்கி ஈவினிங் 7 மணி போல் சித்தப்பாவோட வீட்டிலேருந்து போய் பார்க்கும்போது அவர் நல்லா பேசிகிட்டு இருந்திருக்காராம். ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம். அவர் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக இருந்திருக்காரு. எங்கள் நிலத்தை வாங்கி போட்டிருக்கோம், பெரிய நிலமெல்லாம் வாங்கி பிளாட் போட்டு விற்பாங்களாம், அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காரு. மறுநாள் வந்து மண்டே மார்னிங் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணான்னு சொல்லும்போது, ஆனால் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறையா இருக்கும்ல, ஏதாவது இன்சூரன்ஸ் இருந்தால் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க 7 மணிக்கெல்லாம் போயிட்டாங்களாம். சித்தப்பா பையன் சித்தி எல்லாம் வந்து 7 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் இருந்திருக்கும் போது அப்பவும் அவர் நார்மலாக பேசிட்டு நல்லா தான் இருந்தாராம். ஆனால் ஒரு 7:30 அந்த மாதிரி வரும்போது நல்லா பேசிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு தண்ணி குடிச்சிருக்காரு. பெட்ல படுத்திருக்காரு. உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு பெட்ல சாஞ்சு படுத்தாரா. அதோட அவ்வளோதான், எதுவுமே இல்லை, செத்து போயிட்டாரு. அவர் செத்து போயிடுவாருன்னு யாரும் நினைக்கவே இல்லை. ஒரு 7:30 போல் அவர் இறந்து போயிருக்காரு. ஒரு 8 மணி போல் நியூஸ் வந்து வந்திருக்கு. இவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும், ரீனாவோட அம்மா அப்பாவுக்கும் நியூஸ் வந்திருக்கு. அப்போ தான் ஒரு 8:30 மணிக்கு, ஒரு 8:15 போல் அவங்களுக்கு வந்திருக்கும் போல இருக்குது. ஒரு 8:30 மணிக்கு ரீனாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ சொல்கிறது கேட்குறதுக்கு என்னவோ புதுசாக இருக்குடி, 7:30 மணிக்கு செத்து போயிருந்திருக்காரு. நான் கேலண்டரில் பார்த்தேன், அது வந்து பஞ்சமி திதி, புரட்டாதி நட்சத்திரமாக இருக்குது. எப்படியும் அடப்பு வந்து 6 மாதத்துக்கு இருக்கும். சாகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட வந்துட்டாரு அந்த ஆள். அப்படின்னா என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. அடப்பில் இருக்கிறவங்க செத்தா அமைதியாகவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நேரம் புலம்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ இன்னையிலேருந்து டெய்லியுமே காலையிலையும் சாயங்காலமும் நீ கந்தசஷ்டி கவசம் வந்து நீயே படி. நீ வந்து ஆடியோ போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பண்ணாத, நீயே உட்காந்து படி 2 வேளை. அப்போ தான் நல்லது உனக்கு, உன் குடும்பத்துக்கு அதான் நல்லது, நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வச்சுட்டாங்க. ரீனாவுக்கு இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஷாக்கிங்காக இருந்திருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? கனவு கண்டது இது வரைக்கும் கனவு வந்திருக்கா ரீனாவுக்கு. யாராச்சும் அவங்க ஃபேமிலியில் செத்து போயிடுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு கனவு மாதிரி வரும். கனவு வந்து கனவுலேயே அவங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். அது நார்மலாக நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி நடந்த இன்சிடென்ட் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ரீனா வந்து நினச்சிருந்துருக்காங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அந்த அடப்பு இருக்கிறதுனால இவங்க சித்தப்பா செத்து போயிட்டு அந்த கருமாதி கூட முடியலை. அதுக்குள்ளே அவங்களோட சித்தப்பாவோட பொண்ணு வந்து சூசைட் பண்ணிவிட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனால் இதுக்கு 2 விதமான ரீசன் சொல்லிக்கிறாங்க. ஒன்று, அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருப்பாங்க, அதனால் அவங்க இப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னு. இன்னொன்று, இல்லை இவங்க சித்தப்பா வந்து பஞ்சமியில் இறந்து போனதுனால, பஞ்சமி திதியில் அதுவும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இறந்து போனதுனால இப்படியெல்லாம் நடக்குது இந்த ஃபேமிலியில் அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். இவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படியோ கொஞ்சம் இந்த நம்பிக்கையெல்லாம் இருக்குன்றதுனால அவங்க அப்பா வந்து ரீனாவோட அப்பா வந்து அவங்க தம்பிக்காக ஏதோ நான் போய் கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி சாமியார்லாம் பார்த்து ஏதோ பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எந்த ஃபேமிலியிலுமே நெகட்டிவாகவும் எதுவுமே நடக்கவே இல்லை. ஆனால் ரீனாவோட லைஃப்பில் நடந்த இந்த இன்சிடெண்ட் அவங்களுக்கு வந்து சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் நியூ.